எல்லாருக்கும் வணக்கம் இனியர்களே. இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டால் சோறுல 56ஆம் நாள். இன்னைக்கு நம்ம காலையில கரைக்கு வந்தோடனே பனையேறிகள்லாம் பனையேறிட்டு இருந்தாங்க. கடலுக்கு மேலே லைட்டாக படையல் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அப்படியே பனையெல்லாம் சீவி முடிச்சுட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே புஷ்அப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சேலஞ்சை எப்பவுமே நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம ஏம் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு புஷ்அப்பையும் இந்த தாட்டி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் பண்ணேன். ஏன்னா நம்ம அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எஃபெக்டிவாக இருக்கணும்ல. இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட்டே தான். இன்றைக்கி நம்ம ரெக்கவரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் ரெக்கவரி எடுக்காமல் மைண்ட் அளவுலேயும் ரெக்கவரி எடுக்கணும். அதாவது மனநிலையும் நம்ம அமைதியாக வச்சுக்கணும். அப்படியே நம்ம பீஸ்ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு லிட்டர் அப்படியே கல் வாங்கியாச்சு. விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், உள்ளங்கையில் ஏந்திக்கொள்ள உன்னை விட ஏதும் இல்லை. இன்னைக்கு நம்ம பெங்களூர் பை ஊருக்கு வந்திருக்காருங்க. இன்னைக்கு ஒரு என்ஜாய் தான் நினைக்கிறேன். முகேஷும் நம்ம கூட புஷ்அப் எடுக்க வரேன்னு சொன்னாங்க. சார் ரைட்டு நம்ம ஒன்றா புஷ்அப் எடுப்போம்னு ஒரு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் நல்லா ஒரு புஷ்அப் எடுத்தோம். அப்படியே அந்த மாலை நேரத்தில் அந்த இயற்கையோட அழகெல்லாம் அப்படியே ரசிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறமா உப்புமா சாப்பிட்டுட்டு இன்றைக்கான பதிவை முடிச்சுக்கிட்டோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.